கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 53:10. கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கு கர்த்தருடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கை நிறைவேறப் போகுது என்று சொல்லி இன்றைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என் எதிர்காலம், என்னுடைய தேவைகள், எதிர்பார்ப்பு எல்லாம் உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை என் வாழ்க்கையில் செய்யுங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்களேன். கர்த்தருக்கு சித்தமானது உங்களுக்கு ஆண்டவர் வாய்க்கும்படியாக செய்வார். அவர் என்ன உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க திட்டமிட்டிருக்கிறாரோ அதை கர்த்தர் அவருடைய கரத்திலேருந்து உங்களுக்கு கொடுப்பார். அப்பொழுது மிகப்பெரிய ஒரு ஆனந்தமும் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாகிருக்கும் இல்லையா? நாமளாக எடுத்துக்கொள்கிறத விட ஆண்டவராக கொடுக்கும்பொழுது அதில் மிகப்பெரிய ஒரு அற்புதமும் அதிசயத்தை நீங்கள் பார்க்கலாம். அதனால் கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். அவரே இன்றைக்கு உங்களுக்கு எல்லாம் செய்ய போகிறார். அதனால் நீங்கள் ஜெபிச்சு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவர் சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கட்டும், இன்றைய தினம் நான் உடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை நீங்கள் ஏற்று வழி நடத்தும் என்று சொல்லி ஜெபிச்சுட்டு இந்த நாளை துவங்குங்க. கர்த்தர் இந்த நாள் முழுதும் உங்களோடு இருப்பாராக. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.